உங்களுக்கான தமிழ் முரசின் இன்றைய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூர் பிரதமராக திரு லாரன்ஸ் வாங் இந்தியாவுக்கு முதல் முறையாக அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டுள்ளார். சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 60 ஆண்டுகால அரசதந்திர உறவை பறைசாற்றும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று பிரதமர் வாங் அங்கு சென்றுள்ளார். வரும் 4ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கும் அவர் இந்திய அதிபர் திரௌபதி முர்முவையும் மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கவிருக்கிறார். மோசடிக்காரர்களுக்கு எதிராக இன்னும் விரைவான நடவடிக்கை எடுக்க சிங்கப்பூரின் GovTech அமைப்பு ஓர் அனைத்துலக அமைப்புடன் கைகோத்துள்ளது. மோசடிக்காரர்களின் அண்மைய உத்திகள், அவர்கள் பயன்படுத்தும் இணையதளங்கள் ஆகியவை குறித்து உடனுக்குடன் தகவல் அளிக்கும் அனைத்துலக சமிக்ஞை பரிமாற்ற அமைப்பில் GovTech இணைந்துள்ளது. உலக நாடுகளில் அந்த அமைப்பில் சேர்ந்த முதல் அரசாங்க அமைப்பு GovTech. சிங்கப்பூரில் இப்போது மோசடிக்காரர்கள் புதிய உத்தி ஒன்றை கையில் எடுத்துள்ளனர். சமூக சேவைக்கான தேசிய மன்றத்தின் பெயரில் ஒரு புதிய மோசடி வலம் வருகிறது. சங்கத்துக்காக நிதி திரட்டுவதாக கூறும் போலியான கடிதம் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். உட்சுவர் இல்லாத வீட்டை சொந்தமாக வடிவமைத்தால் எப்படி இருக்கும்? அதற்கான வாய்ப்பை அளிக்கிறது மவுண்ட் பிளசண்டில் அறிமுகமாகவிருக்கும் ஒரு சில புதிய BTO வீடுகள். 4 BTO திட்டங்களின் கீழ் ஏறக்குறைய 6000 வீடுகள் மவுண்ட் பிளசண்டில் கட்டப்படவிருக்கின்றன. முதல் திட்டம் வரும் அக்டோபரில் அறிமுகம் காண்கிறது. பாலி, ஜகார்த்தா என 3 இந்தோனேசிய விமான நிலையங்களுக்கு செல்லும் வெளிநாட்டினர் இந்த மாதத்திலிருந்து புதிய செயலி ஒன்றின் மூலம் தங்கள் வருகையை பதிவு செய்ய வேண்டும். பாத்தாம் செல்வோருக்கும் அது பொருந்தும். ஆல் இந்தோனேஷியா என்ற செயலி மூலம் அவர்கள் வருகையை பதிவு செய்யலாம். இது போன்ற இன்னும் உடனடி தகவல்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக வில்சன் சைலஸ்.